ரியல்மி 3 ப்ரோ. ரெட்மி நோட் 7 ப்ரோவுக்கு வந்து நல்ல காம்படிஷன் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நம்ம சேனலில் வாங்கியிருக்கோம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு வெல்கம் கைட், அதில் சிம் எஜெக்டர் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டிபியூ கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்மளுக்கு டைரெக்டாக ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒரு 20 வாட் ஊக் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டு நார்மல் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள் கொடுக்கல. சரி கைஸ், அன்பாக்சிங் பார்த்து வந்துருப்பீங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஃபோனுக்கே போயிடலாம். இப்போ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ரியல்மி அவங்க பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லியிருக்காங்க, கடைசியாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ். சரி, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் பேக், ஒரு சூப்பரான கேசிங்கில் ஒரு சூப்பரான கலரில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் 3 கலர் இருக்குது. நீங்கள் லிங்க் கொடுக்குறேன், கீழே செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் வேறு என்னென்ன இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தலாம். ரைட்டில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வால்யூம் மேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா 2 சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் பண்ணும். சரி, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, ஒரு USB டைப் பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. சரி, கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 25 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்கிறது ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங்காக. கீழே நெக்ஸ்ட் கொடுத்துருக்கு 16 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரியல்மி லோகோ. அவ்வளோதான் இந்த ஃபோனோட ஓவர்வியூ. சரி கைஸ், இப்போ நம்ம ஃபோனோட மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு லேகும் இல்லை. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ஷட்டர் லேக் இல்லை. பட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இப்போது ஆப்ஸ் ரன்னிங் இருக்கையில் 3.1 GB அவைலபிள்னு காமிச்சிருக்கு. பட் நான் இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டேன். எல்லா ஆப்பும் போனதுக்கப்புறமும் இன்னுமே எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 6 GBயில் 3 GB கலர் ஓஎஸ் ஆக்கிபை பண்ணிஇருக்குது. ஏன்னா இது ஒரு ஹெவி ஸ்கின். கலர் ஓஎஸில் இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். சரி, மற்றபடி கலர் ஓஎஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. கலர் ஓஎஸ் பற்றி பேசல. இந்த கலர் ஓஎஸ் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனான 6.0ல் ரன் ஆகுது. அப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆஃப் 9ல் ரன் ஆகுது. இதுக்கு 10ஓட அப்டேட்டும் வரணும்னு சொல்லியிருக்காங்க ரியல்மி சைட்லேருந்து. சரி, அடுத்தபடி நம்மளுக்கு இதில் புதுசாக கேம்ஸ் ஸ்பேஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வேணுங்கிற கேம்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு ஃபுல் பூஸ்ட்டில் விளையாடலாம். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு ரியல்மி சைட்லேருந்து சொல்கிறாங்க. கேமரா செக்ஷன், கேமராக்குள்ளே போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஓப்போவோட மொபைல் ஃபோன்ஸ் அந்தளவுக்கு தான் இருக்குது. வேறு எதுவும் பெட்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் 1x 2x ஜூம் கொடுக்குறாங்க. 1x நார்மலான ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன், 2x சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன். அடுத்து போர்ட்ரைட்டும் அப்படி தான், அதே மாதிரி வீடியோவும் அப்படி தான். எல்லாமே செகண்ட் ஜூமிங் போயில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கூகுள் லென்ஸ், ஸ்லோ மோஷன், எக்ஸ்போர்ட் மோட், பேனோ மோட், அப்புறம் நைட் மோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நைட் ஸ்கேல். இதை வச்சு நீங்கள் ஃபோனை இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும், கேமரா செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 FPS இல்லைன்னா 960 FPS ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 120 FPS இருக்கையில் எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம். 960 FPS இருக்கையில் 10 செகண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். நல்லா ஞாபகம், 10 செகண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 960 FPS எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 240 FPS ஒரு வீடியோ எடுத்து அதை 960 FPSஆக கன்வெர்ட் பண்ணுறாங்க ரியல்மி சைட்லேருந்து. அப்படி தான் நம்மளுக்கு 960 FPS கிடைக்குது. சரி கைஸ், இப்போ கேமரா சாம்பிள்ஸ் வருவோம். கேமரா சாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸ் ஓகே. ஏன்னா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 60, OnePlus 5T, OnePlus 6ல் கொடுத்த அதே சென்சர்ஸ் சோனி IMX 516 சென்சர்ஸில் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் கலர் ஓஎஸ் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, எல்லா ஆப்ஷன்ஸும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற பழைய ஃபீச்சர்ஸ் எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளேவோட டிபிஐ பார்த்திங்கன்னா 480 நட்ஸ் வரைக்கும் போகும். நல்ல பிரைட்டான டிஸ்பிளே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சண்டே விசிபிலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்து இந்த ஃபோனோட மெயின் யூஸபிலிட்டி என்னென்னா கால் குவாலிட்டி. கால் நான் பேசுகிற வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ட்ராப் ஆகலை, எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4045 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக பேக்கப் வரும். அப்படியே தீர்ந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1 hour 15 minutes உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணணும். ரியல்மி சைட்லேருந்து ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க. அதை நான் சார்ஜ் பண்ணும்போதும் அதான் எனக்கு கிடச்சிது. சரி கேஸ், இப்போது இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா? நான் வாங்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ப்ரோஸ் கான்ஸ் ரெண்டும் சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ப்ரோஸ்லேருந்து வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ அப்ளை டெம்பர் கிளாஸ் இருக்குது. டெம்பர் கிளாஸுங்கிற ஸ்க்ராட்ச் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. இது எல்லா ஃபோனும் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 1 hour 45 minutes உன்னால் சார்ஜ் பண்ண முடியும். ஊக் சார்ஜ் 3.0 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு செம ஸ்பீடாக இருக்குது, எந்த ஒரு லேகுமே இருக்காது. எங்கேயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு கேமிங்க்கு இந்த ஃபோன் பக்காவாக செட் ஆகும். பப்ஜி எல்லாம் பக்காவாக விளையாடலாம். கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு ஃபிசிக்கல் எல்இடி லைட் இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் ஸ்க்ரீனை ஆன் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பாலிகார்பனேட் கொடுத்துருக்கனால ஹீட் வெளியே வருது. பட் இதுலேயே இருக்குது, டிசிபேட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட் இந்த கேஸ்லேயே இருக்கிறனால உங்களுக்கு ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது கழட்டின உடனே எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது, பட் நோட்டிசபிளாக இல்லை, லைட்டாக வார்ம் ஆகுது, அவ்வளோதான். சரி கேஸ், அவ்வளோதான் இந்த ரியல்மி 3 ப்ரோவோட கான்ஸ். உங்களுக்கு நீங்கள் ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம் இந்த ஃபோனை. இதோட பையிங் லிங்க் எல்லாம் கீழே தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறேன். நான் உங்கள் நிஷாந்த், இது உங்கள் நிஷ்டேக். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.